ஹாய், வெல்கம். மறுபடியும் இந்த தேர்ட் டே நம்ம எல்லோரும் மீட் பண்ணுறோம். ரொம்ப சந்தோஷம். இதான் நம்மளுடைய ஃபைனல் டே. ரொம்ப சந்தோஷம். போன 2 நாளும் நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்குறீங்க. உங்ககிட்ட அவனுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பாஸ்டர் அவர்களுக்கும் நம்முடைய சபை மக்களுக்கும் பாஸ்டமாக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. ஒரு வாத்து இருந்துதான். அந்த வாத்து என்ன பண்ணிச்சா, ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிட்டு கடைக்காரங்கிட்ட கேட்டுதான், ஐயா வாத்து தீவனம் இருக்கா அப்படின்னு கேட்டுதான். உடனே இந்த கடைக்காரன் யோசிச்சவன், என்னடா இது, ஆட்டு தீவனம், மாட்டு தீவனம், கோழி தீவனம் இதெல்லாம் பார்த்துருக்கு, இன்னும் வாத்து தீவனம் கேட்குதே, அதெல்லாம் எதுவும் இல்லை போப்போ அப்படின்னு நினச்சான். உடனே அந்த வாத்து மறுபடியும் என்ன பண்ணுறேன், மறுநாள் போயிட்டு அதை கடைக்காரங்கிட்ட கேட்டுதான், ஐயா வாத்து தீவனம் இருக்குதா அப்படின்னு கேட்டுதான். உடனே அந்த கடைக்காரர் வாத்து தீவனம் இல்லை போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்து துரத்திட்டார். மறுபடியும் அந்த வாத்து மறுநாள் போயிட்டு கடைக்காரர்கிட்ட, ஐயா வாத்து தீவனம் இருக்குதா அப்படின்னு. உடனே அந்த கடைக்காரர் பயங்கர கோவம் வந்துச்சு. அந்த வாத்தை பார்த்து சொன்னார், வேறு சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு அவ்வளோதான் ஒன்று, இன்னொரு முறை கடையில் வந்து வாத்து தீவனம் இருக்குதுன்னு கேட்டேன்னா அப்படியே உன்னை பிடிச்சி உன் காலில் அப்படியே ஆணி வச்சு அடிச்சிருவேன், தரையா ஓடி போயிடும் அப்படின்னு. மறுநாளும் வாத்து வந்து இந்த கடைக்காரர்கிட்ட இருக்குது, ஐயா ஆணி இருக்குதா அப்படின்னு கேட்டு. உடனே கடைக்காரர் ஒன்றும் புரியல, என்னடா இது ஆணி கேட்குது, ஆணிலாம் இல்லைம்மா அப்படின்னு. உடனே அது வாத்து சொல்லிச்சு, அப்போ வாத்து தீவனம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு. எதற்காக இந்த கதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அந்த வாத்தினுடைய விடாமுயற்சி கொஞ்சம் பாருங்களேன். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். இந்த இடத்துல பைபிளில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் ஒரு 300 பேர் எதிரிகளை துரத்திட்டு போனாங்க. இவங்களை பற்றி இந்த வசனம் சொல்லுது, கீதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்ருவை பின்தொடர்ந்தார்கள். இங்கிலீஷில் வருது exhausted yet pursuing. இன்னொரு தமிழ் டிரான்ஸ்லேஷனில் இப்படி போட்டிருக்கு, களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் டேல பார்த்தோம். 2வது நாள் அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு ஏற்ற மனநிலைமை என்ன அப்படின்னாக்கா, நாம ஸ்பெஷல் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்றத நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை, உங்கள் மனதில் விதைத்து வைத்திருக்கிற அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வசனம் சொல்கிற மாதிரி விடாய்த்திருந்தும் பின்தொடர்ந்தார்கள், எக்ஸாஸ்டட் எட் பர்சுவிங், களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். இன்னைக்கு பாருங்களேன், எல்லார்கிட்டையும் கனவுகள் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஆசை இருக்குது. ஈவன் நம்மளுடைய அப்பா அம்மாக்களுக்கு கூட ஏதோ கனவு இருந்திருக்கு, ஆசை இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்களாம் இதெல்லாம் செஞ்சாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் அர்த்தம். காரணம் என்னன்னாக்கா, அது எல்லாம் அந்த கனவுகள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பகற்கனவாக போவதற்கான காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க களைப்புற்றிருந்தாலும் அந்த கனவுகளை துரத்தி செல்லவில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விரும்புறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. நம்ம நல்லா விரும்பலாம், ஆசைப்படலாம், நம்மளுடைய எதிர்காலம்லாம் இப்படி இருக்கணும்னு நினச்சி நம்ம கனவு காணலாம். ஆனால் யார் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை போய் அடைவார்கள், இன்னும் சொல்லப்போனால் யார் ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த கனவுகளை திட்டங்களை நிறைவேற்றி முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு வேளை நம்ம சோர்ந்து போனாலும், பிரச்சனைகளை எதிர்கொண்டு மனம் உடைந்து போனாலும் தொடர்ந்து முன்னோக்கி செல்லுகிறவர்களே அவங்க மட்டும்தான் கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு இந்த ஃபைனல் டேல உங்கள்கிட்ட உங்களுடைய மனதில் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக பதிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா, தொடர்ந்து துரத்தி செல்லும் அந்த ஸ்பிரிட், அந்த கீதியோனுடைய ஆவி நம்மளுடைய மனசில் வரணும், நம்மளுக்குள்ளே வரணும். அப்போ தான்
ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த கனவுகளை, அந்த தரிசனங்களை நாம் நிறைவேற்ற முடியும். எக்ஸாஸ்டட் yet pursuing, களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். நம் பைபிள் கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட் உடையவர்களாக இருந்தார்களோ அவங்க மட்டும்தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறார்கள். தன்னுடைய சரீரம் செத்து போயிருந்தாலும், குழந்தையை பிறப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லாமல் இருந்தாலும் அதை எண்ணாமல் தேவனை நம்பின ஆபிரகாம் தான் தேவனிடத்திலிருந்து குழந்தையை பெற்றுக்கொண்டான். இன்னொரு இடத்துல நம்ம யாக்கோபு பார்க்கலாம். நீர் என்னை ஆசிர்வதித்தாலே ஒழிய உம்மை நான் விடேன் அப்படின்னு ஆண்டவரை விடாம பிடித்து கொண்ட அந்த யாக்கோபு தான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றான். நீங்க எங்க போனாலும் உங்களை நான் பின்தொடர்வேன், மரணம் தான் உங்களுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பிரிவை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி தன்னுடைய மாமியை விடாமல் பற்றி கொண்ட ரூத் தான் இயேசுவினுடைய வம்ச வரலாறுல அவங்களுடைய பேர் இடம் பிடித்திருக்கிறது. நான் ராஜா கிட்ட போகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி ராஜானிடத்துல தைரியமா நுழைந்த அந்த எஸ்தர் தான் தன்னுடைய இன மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றினார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்பின யோபு தான் ஆண்டவர்கிட்ட இருந்து 2 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். மறுபடியும் சொல்றேன், யார்கிட்டலாம் இந்த களைப்புற்றிருந்தும் பின்தொடர்ந்து செல்லுகிற அந்த மன உறுதி இருக்குதோ அவங்க மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்தில் யோசிப்போம், நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலையே, நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறவே இல்லையே, நம்மளோட வாழ்க்கையில் 2 வருஷம் முன்னாடி, 5 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தானே இருக்கிறோமே, எந்த ஒரு மாற்றமே வரலையே. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம களைப்புற்ற பொழுது, நம்ம சோர்ந்து போயிட்ட பொழுது அப்படியே நாம் பின்தங்கி விடுகிறோம், தொடர்ந்து முயற்சிப்பதை நாம் விட்டு விடுகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எக்ஸாஸ்டட் yet pursuing, களைப்புற்றிருந்தும் தொடர்ந்து துரத்தி செல்கிறவர்களே தேவனிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற முடியும். 2ஆம் உலக யுத்தத்தின் பொழுது இங்கிலாந்து தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த 2ஆம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து தேசம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்தித்து கொண்டு வந்தது. ஹிட்லருடைய படைகள், நாசி படைகள் ஜெயிச்சுட்டே வந்தாங்க. இங்கிலாந்து நாடு தோத்துட்டே வந்தது. அப்படிப்பட்ட ஒரு தோல்வியின் சிச்சுவேஷனில், களைப்புற்று சோர்ந்து போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இங்கிலாந்து தேசம் வந்தபோது வின்ஸ்டன் சர்ச்சில் பேட்டி எடுத்தாங்க. அவர் இந்த இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்டாங்க, இங்கிலாந்து தேசம் தோல்வியில் இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வின்ஸ்டன் சர்ச்சில் சொன்னார், நாங்கள் விரும்புகிற காரியம் என்னவென்றால் வெற்றி. எவ்வளோ விலைக்கரையம் கொடுத்தாலும் இப்போ எங்களுக்கு தேவையானது என்னன்னாக்கா வெற்றி. ஒருவேளை அந்த வெற்றியை பெறுவதற்கு நாங்கள் பயணிக்கக்கூடிய பாதை பயங்கரங்கள் நிறைந்ததாக இருந்தாலும், ரொம்ப தூரம் தொலைவானதாக இருந்தாலும், அந்த பாதை கடினமானதாக இருந்தாலும், எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாங்கள் அந்த வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும். அவர் சொன்னார், பிகாஸ் வித்தவுட் விக்டரி தேர் இஸ் நோ சர்வைவல். வெற்றி இல்லைன்னா உயிர் வாழுதலே இல்லை அப்படின்னார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விடாமுயற்சியோடு அவங்க தொடர்ந்து போராடினால தான் இங்கிலாந்து தேசம் 2ஆம் உலக யுத்தத்தில் ஜெயிச்சது. எக்ஸாஸ்டட் yet pursuing, களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். பைபிள் ஒரு வசனம் அழகாக வருது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. அட் த ப்ராப்பர் டைம் we will reap a harvest. At the proper time we will reap a harvest if we do not give up. நாம் சோர்ந்து போகாமல் இருந்தாக்கா, நம்முடைய முயற்சியை விட்டு விடாமல் இருந்தாக்கா, ஏற்ற காலத்தில் ஒரு பெரிய வெற்றியை நாம் அறுவடை செய்வோம். ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்களேன், டெலிஃபோனை கண்டுபிடித்தது யார்? டெலிஃபோனை கண்டுபிடித்தது யார்? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக எல்லாருமே உடனே ஆன்சர் சொல்லியிருப்பீங்க, அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் அப்படின்னு. மிகவும் தவறான விடை. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் என்பது
உண்மை. பட் உண்மையிலும் உண்மை என்ன அப்படின்னாக்கா, டெலிஃபோனை அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோனை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண ஒரு பேர் என்ன, ரெய்ஸ் அப்படின்னு. இந்த ரெய்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் கண்டுபிடிச்ச அந்த டெலிஃபோனை ஃபுல் மாடலை டிசைன் பண்ணவர் அவர் தான். எல்லாமே நல்லா கரெக்டாக வந்துருச்சு, எல்லாமே நல்லா கண்டுபிடிச்சி அவருடைய ஃபைனல் ஸ்டேஜில் வந்த பொழுது அவருடைய அந்த கண்டுபிடிச்ச அந்த ரெய்ஸ் கண்டுபிடிச்ச ஃபோனு சிக்னலை ரிசீவ் பண்ணல. இவர் எவ்வளோ முயற்சி பண்ணார், போராடினார், கஷ்டப்பட்டார், பல நாட்களை செலவு பண்ணார். எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதில் சிக்னல் ரிசீவ் ஆகலை. உடனே இந்த ரெய்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, சரி இனிமேல் இது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம், எதுக்கு இதை போட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டு நம்முடைய முயற்சியை வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 டெலிஃபோன் கண்டுபிடிக்கிற அந்த முயற்சியை அப்படியே விட்டு விட்டார். களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். ஆனால் இவர் களைப்படைந்த போது முயற்சியை விட்டுட்டார். அதுக்கப்புறம் நல்ல கவனிங்களேன், இந்த அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் வந்தார், ரெய்ஸ் கண்டுபிடிச்ச அதே மாடலை எடுத்தார். அந்த மாடலில் அவர் சின்ன ஒரு மாற்றம் செஞ்சார். என்ன தெரியுங்களா, ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, ஸ்க்ரூவில் ஃபுல் டர்ன் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம திருப்புறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்க்ரூவில் ஆரம்பித்த இடத்துக்கே வர்றது பேர் தான் ஃபுல் டர்ன் கூட பண்ணல. ஒரு சின்ன ஸ்க்ரூவில், அந்த டெலிஃபோனில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்க்ரூவில் குவார்ட்டர் டர்ன், முழு டர்னில் ஒரு கால்வாசி டர்ன் லைட்டாக திருப்பினார், சிக்னல் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யார், அலெக்சாண்டர் கிரஹாம்பெல். ரெய்ஸ் உடலை பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போச்சு, நான் தான் இதை கண்டுபிடிச்சேன், எனக்கு தான் பேட்டன்ட் ரைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாங்க கோர்ட்டில். அவர் ஜட்ஜி பார்த்தாரு, எல்லாம் பார்த்துட்டு அவர் ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன அப்படின்னாக்கா, எஸ் இந்த ரெய்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டார், இந்த மாடலை டிசைன் பண்ணார், இதை வடிவமைச்சார், உருவாக்குனார், கம்ப்ளீட் பண்ணார், எல்லாமே உண்மைதான். ஆனால் இந்த ரெய்ஸு கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணல. இந்த ரெய்ஸு இதில் ஒரு சின்ன தடை ஏற்பட்டதுன்னு உடனே அவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவருடைய முயற்சியை விட்டு விட்டார். ஆனால் தன்னுடைய முயற்சியை விடாமல் தொடர்ந்து துரத்தி சென்ற அலெக்சாண்டர் கிரஹாம்பெலுக்கு தான் இந்த பேட்டன்ட் ரைட் போகணும் அப்படின்ட்டு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் தான் இந்த டெலிஃபோன் கண்டுபிடித்த உரிமத்திற்கு சொந்தக்காரர். இப்போ யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி ரெய்ஸ்ன்ற பேர் யாருக்குமே தெரியாது. எல்லார்கிட்ட கேட்டாலும் ஃபோனை கண்டுபிடிச்சது யாருனாக்கா அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் அப்படி தான் சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னாக்கா, ஒருவர் களைப்புற்ற பொழுது தன்னுடைய முயற்சிகளை, தன்னுடைய கனவுகளை விட்டு விட்டார். இன்னொருவர் களைப்புற்றிருந்தாலும் விடாமல் துரத்தி சென்றார். வெற்றி அடைந்தார். எர்விங் ஸ்டோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, நிறைய வெற்றி பெற்ற ஆட்களுடைய பயோகிராஃபிஸை அவர் எழுதினார். அவர் நிறைய பேருடைய வாழ்க்கையை, லைஃப்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி நிறைய புக்ஸை அவர் வெளியிட்டார். அவர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் நிறைய வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஆட்களுடைய பற்றிலாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி புத்தகம் எழுதிருக்கிறீங்களே, இந்த வெற்றி பெற்றவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, அவங்கள கொஞ்சம் நீங்கள் வர்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது எர்விங் ஸ்டோன் சொன்னார், அவங்க எல்லாருமே அவர்கள் தலையில் அடிக்கப்பட்டார்கள், மனிதர்களால் எதிர்க்கப்பட்டார்கள், பல வருடங்களாக முன்னேற்றமின்றி காணப்பட்டார்கள், ஒவ்வொரு முறை வீழ்த்தப்படும் பொழுதும் அவர்கள் திரும்ப எழுந்து நின்றார்கள். இப்படிப்பட்டவர்களை யாராலையும் அழிக்க முடியவில்லை. அவர்களின் வாழ்வில் முடிவில் அவர்கள் எதை சாதிக்க நினைத்து கிளம்பினார்களோ அதில் பெரும் பகுதியை சாதித்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை முடித்தார்கள். பைபிளில் கூட நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம் சொல்லுது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இன்னைக்கு யார்கிட்டலாம் இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் காணப்படுதோ அவங்க மட்டும்தான் ஆண்டவருக்காக தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க முடியும். ஆண்டவர் நம்மளுக்கு தந்த கனவை, ஆண்டவர் நம்மளுக்கு தந்த தரிசனத்தை, ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற இலக்கை நாம் அடையும்படி புறப்பட்டு போகும் பொழுது
கண்டிப்பாக சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் பல தடைகள் வரலாம், பல ஏமாற்றங்கள் வரலாம், பல தோல்விகள் வரலாம், நம்ம விரும்பத்தகாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம், நம்ம எதிர்பாராத சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு நேரிடலாம். அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னாக்கா, எக்ஸாஸ்டட் yet pursuing, களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார்கள். நம்முடைய கனவுகளை, தேவன் நம்மளுக்கு தந்த தரிசனத்தை, நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சேர்ந்து நம்மளை களைப்படைய செய்தால் கூட தொடர்ந்து அதை துரத்தி செல்லுகிற இதயம் படைத்தவர்களாக, மனம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். புரூக்ளின் பிரிட்ஜ் நிறைய பேர் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இது நியூயார்க் நகரத்தில் நியூயார்க்கையும் ஒரு தீவையும் கனெக்ட் பண்ணுகிற நதியின் மேலே இருக்கிற ஒரு பிரிட்ஜ், புரூக்ளின் பிரிட்ஜ். இந்த புரூக்ளின் பிரிட்ஜ் எப்போ கட்டப்பட்ட? 18வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது. இதை கட்டுவதற்காக இந்த டிசைனை ப்ரப்போஸ் பண்ணவர் ஜான் ராப்லிங் அப்படின்றவர். அவர் தான் இந்த ப்ராஜெக்டை ப்ரப்போஸ் பண்ணார். ஒரு நதியின் மேலே ஒரு தீவையும் நியூயார்க்கையும் இணைக்கிற அந்த மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை அந்த காலத்தில் இருந்த அந்த மக்கள், 18ஆம் நூற்றாண்டில் இருந்த மக்கள் சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சாங்க. சாத்தியமே இல்லை. உடனே அவர் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இந்த ஜான் ராப்லின் அவரை எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். கஷ்டப்பட்டு ஒரு முயற்சி எடுத்தார். களைப்புற்றிருந்தாலும் துரத்தி சென்றார் அவருடைய கணவர். எப்படியோ கஷ்டப்பட்டு அவரும் அவருடைய பையன் வாஷிங்டன் ராப்லின், இவங்க 2 பேரும் சேர்ந்து சில பேர்லாம் வச்சு இந்த பிரிட்ஜு கட்டுற வேலையை ஆரம்பித்தாங்க. நல்ல வெற்றிகரமாக எப்படியோ அந்த கனவு நிறைவேற ஆரம்பிச்சது. நல்ல வெற்றிகரமாக அந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பித்தாங்க. கட்டிக்கிட்டே வரும்போது ஒரு அசம்பாவிதம் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, இந்த பிரிட்ஜு கட்ட ஆரம்பித்த 3வது மாதத்துலேயே ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. அதில் அந்த பிரிட்ஜு கட்டின நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டது. அதில் இந்த பிரிட்ஜு கட்டுறதுக்கு காரணமாக இருந்த, மாஸ்டர் மைண்டாக இருந்த அந்த அப்பா ஜான் ராப்லின் இறந்துட்டார். இப்போ எல்லாருமே யோசிச்சாங்க, இனிமே இந்த பிரிட்ஜு நல்லா டெவலப் ஆகிட்டே வந்தது. இப்போ அதனுடைய முக்கியமான நபராக இருந்த இந்த ஜான் ராப்லின் இறந்துட்டாரு, இனிமேல் இந்த பிரிட்ஜு கட்டுவதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, வாஷிங்டன் ராப்லினும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்தார். ஆனால் அவர் உயிர் பழைச்சிட்டார். உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. சரி, ஒருவேளை அப்பா இறந்து போயிட்டாலும் வாஷிங்டன் ராப்லின் இருக்கிறாரு, இவர் அந்த பிரிட்ஜை எப்படியாவது கட்டுவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இன்னொரு விஷயமும் நடந்தது. என்ன அப்படின்னாக்கா, இந்த ஆக்சிடெண்ட்டில் இந்த வாஷிங்டன் ராப்லினுடைய மூளை பாதிக்கப்பட்டதுனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அவரால் சிந்திக்க முடியும், நார்மலாக இருந்தார். ஆனால் அவரால் நடக்க முடியாது, பேச முடியாது. இப்படி ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டது. அவர் பெட்லேயே தான் பெட் ரிடனாக இருக்கணும். அதே மாதிரி அவர் உள்ளத்தில் நினைக்கிற சில விஷயங்கள்லாம் அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. பேசுகிற அந்த திறமையை அவர் இழந்துட்டார், பேசுகிற அந்த சக்தியை அவர் இழந்துட்டார். மறுபடியும் எல்லாம் நினச்சாங்க, சரி வாஷிங்டன் ராப்லினாவது பொழைச்சிட்டாரு, இனிமேல் இந்த பிரிட்ஜ் ப்ராஜெக்ட் நல்லா நடக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ அவரால் நடக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. உடனே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, இனிமேல் இந்த ப்ராஜெக்ட் அவ்வளோதான், இனிமேல் இந்த கனவு அவ்வளோதான், இது நிறைவேறாது, இது முற்று பெறாது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் இதை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அந்த படுத்த படுக்கையாக தன்னுடைய மனதில் இருக்கிற சில காரியங்களை கூட வெளியே சொல்ல முடியாத நிலையில் இருந்த அந்த மகன் ஜான் ராப்லினுடைய பையன் வாஷிங்டன் ராப்லின், அவருடைய மனசில் அவங்க அப்பா விதைத்து வைத்திருக்கிற அந்த கனவுகள் அப்படியே அவருடைய மனசில் அலமோதிச்சு. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அப்பா சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார். அவங்க அப்பா அந்த பிரிட்ஜ் எப்படி இருக்கணும், அதனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது எப்படிலாம் கட்டணும், என்னென்ன காரியங்கள் அதில் இருக்குது, அந்த ப்ளூ பிரிண்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த வாஷிங்டன் ராப்லினுடைய மனசில் விதைத்து வைத்திருந்தார் ஒரு கனவாக. அந்த கனவு ஒவ்வொரு நாளும் வாஷிங்டன் ராப்லின் அதை பற்றி யோசிக்க அந்த கனவு துளிர்க்க ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் அந்த கனவு நிறைவேற முடியாதபடிக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லை, அவரால் நடக்க முடியாது, அவரால் தன்னுடைய மனசில் என்ன நினைக்கிறாரோ அதை பேச முடியாது, பல தடைகள் அவர் எதிர்கொண்டு வந்தார். ஆனால் அந்த எல்லா தடைகளையும் மீறி அவருடைய மனசில் அந்த கனவு
பயங்கரமாக உருப்பெற்று வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, அவருடைய ஒய்ஃபை பக்கத்தில் கூப்பிட்டு இவரால் பேச முடியாது, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்க ஒய்ஃபினுடைய தோளில் தட்டினாரு. உடனே அவங்க ஒய்ஃப் நினச்சாங்க, சரி இவர் ஏதோ சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு. மறுபடியும் தட்டினாரு. அந்த ஒய்ஃப் இவர் என்ன சொன்னாரோ புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி தட்டியே அவர் தட்டுறதன் மூலமாகவே அவர் மனசில் இருக்கிற விஷயத்த சொல்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணார். இவர் தட்டுவார், அவங்க ஒய்ஃப் புரிஞ்சுப்பாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாருங்கன்னா, இவர் தட்டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியான விஷயங்களை அவங்க ஒய்ஃபுக்கு சொல்லுவாங்க. அவங்க ஒய்ஃபு இவரால் போக முடியாது, அவங்களுடைய ஒய்ஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடத்துல போயிட்டு அங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு இவர் சொன்ன விஷயங்களை அங்கே சொல்லுவாங்க. அவங்க அதை கட்ட ஆரம்பித்தாங்க. இவர் தட்டி அவங்க ஒய்ஃப் இங்கேருந்து போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லி இப்படியே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 13 வருடங்கள் கஷ்டப்பட்டு இப்படி தட்டியே கம்யூனிகேட் பண்ணி அவர் மனதில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சொல்லி இவங்க அங்கே போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கிட்ட சொல்லி அவங்க அதை கட்டி 13 வருடங்களுக்கு பிறகு அந்த புரூக்ளின் பிரிட்ஜ் வெற்றிகரமாக கட்டி முடிக்க. இன்றைக்கும் அந்த புரூக்ளின் பிரிட்ஜு ஒரு அடையாளமாக இந்த நியூயார்க் ஸ்டேட்டில் இருக்குது. அதன் மேலே கோடிக்கணக்கான வாகனங்கள் பயணித்து சென்றிருக்கிறோம். ஆனால் அந்த எல்லாருமே தாங்கள் நன்றி உணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னாக்கா இந்த வாஷிங்டன் ராப்லின் தான். அவருக்கு தான் நன்றி. இந்த வாஷிங்டன் ராப்லின் மட்டும் எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது, நான் ஏன் இந்த முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினச்சி அவருடைய கனவை அவங்க அப்பா அவங்களுடைய மனசில் போட்டு வைத்திருந்த அந்த விதையை, அந்த கனவை பின்தொடராமல் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்க என்ஜாய் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பிரிட்ஜு அவங்களுக்கு கிடைச்சே இருக்காது. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவரும் உங்கள் மனசில், அந்த அப்பா உங்களுடைய மனசில் ஒரு கனவை விதைத்திருக்கிறாரு. இந்த கனவை உங்களுடைய மனசில் விதைத்த அந்த ஆண்டவர், அவரால் எதுவும் செய்ய முடியாது, அதை செய்து முடிக்க வேண்டிய வேலை உங்களுடைய வேலை. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம், பல பிரச்சனைகள் ஏற்படலாம், உங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் ஏற்படலாம், பல புயல்கள் வீசலாம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க போறீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதுனால இந்த முயற்சியை நான் தொடர மாட்டேன், அவ்வளோதான், எனக்கு இதெல்லாம் முடியாது, என்னால் முடியாது, நான் அவ்வளோதான், நான் இதுதான் என்னுடைய லிமிட்டு, இனிமேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி அந்த ரேஸ் மாதிரி நீங்கள் சோர்ந்து போயிட்டு உட்கார்ந்து விட போகிறீர்களா? இல்லை இந்த வாஷிங்டன் ராப்லின் மாதிரி தேவன் நம்முடைய மனசில் கொடுத்த அந்த கனவை எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய தோல்விகள் வந்தாலும் நான் களைப்புறாமல் தொடர்ந்து அந்த கனவை நான் துரத்தி செல்வேன், அந்த கனவை நான் அடைந்தே தீருவேன். ஆண்டவர் நம்முடைய மனதில் வைத்திருக்கிற அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் அப்படின்னு சொல்கிற வாஷிங்டன் ராப்லின் மாதிரி நாம் இருக்க போகிறோமா? எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க போகிறோம்? உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனம் இங்கிலீஷில் அழகாக வருது. பட் ஆஸ் ஃபார் யூ பி strong and do not give up, for your work will be rewarded. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், உங்களுடைய மனசில் ஸ்ட்ராங்காக இருங்க, உங்களுடைய முயற்சிகளை விட்டு விடாதிருங்க. கண்டிப்பாக தேவன் உங்கள் மனசில் வைத்த அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றி முடிப்பீர்கள், நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. அன்பான வாலிபர்களே, அருமையான விசுவாசிகளே, இந்த 3 நாட்களும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்றாக கர்த்தர் உங்களுக்கு போதித்தார், நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி உருவாக வேண்டும் என்றெல்லாம் பல காரியங்களை உங்களோடு பேசினார். அதே பிரசங்கத்தை திரும்ப ஒருக்கா நான் சொல்ல வர விரும்பல. ஆனால் இந்த 3 நாட்களிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எதை வலியுறுத்தினாரோ அதை செய்து முடிப்பதற்கு நீங்கள் தீர்மானம் எடுங்கள். செவியில கேட்டுவிட்டு போவதற்காக கர்த்தர் இதை உங்களுக்கு கொடுக்கவில்லை, செயலிலே சாதிப்பதற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்களோடு கூட நானும் சேர்ந்து இந்த கடைசி நாளில உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே,
கடந்த 3 நாட்களும் நீர் எங்களுக்கு விசேஷமா எங்கள் வாலிபர்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கொடுத்த உம்முடைய மகனை இன்னும் அதிகமாய் நீர் பலப்படுத்தி வழிநடத்தி பயன்படுத்தும். உம்முடைய கிருபை உம்முடைய மகனோடு தங்கியிருக்கட்டும். ஆவியானவர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு 1000 சபைகளுக்கு எடுத்து பயன்படுத்தும். எங்களுடைய சபையிலும் தொடர்ந்து இந்த தலைவர்களுக்காய் கொடுக்கிற ட்ரைனிங்களை உம்முடைய மகனை பயன்படுத்தி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளையை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். சத்துருடைய நிழல் கூட உடைய பிள்ளைகள் மேல் படாதபடி காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.